புதுச்சேரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதல்வர் ரங்கசாமி சந்திப்பு. என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகள் பங்கீடு. 5,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டு நடைபாதை மற்றும் வடிகால் அமைக்கும் பணி முதல்வர் துவக்கி வைப்பு. ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஆட்சி மாறும், அப்போது நிச்சயமாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வரும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல்வர் ரங்கசாமி உடனான சந்திப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. விரைவில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரமாகவும் புதுச்சேரி தேர்தல் கூட்டணியை முடிவு செய்வதற்காகவும் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரை முதல்வர் ரங்கசாமி காரைக்கால் சென்று சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரான் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தேஜா கூட்டணி மூலம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகள், பாஜகவிற்கு 10 தொகுதிகள், அதிமுகவிற்கு 2 தொகுதிகள், லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அறிவிக்கப்படும். புதுச்சேரி அண்ணா சாலையிலிருந்து கடற்கரை சாலை வரை இருபுறமும் 5,82,00,000 ரூபாய் செலவில் நடைபாதை மற்றும் வடிகால் அமைப்பதற்கான மேம்பாட்டு பணியினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு சாலை மற்றும் வடிகால் மேம்பாட்டு பணிகளுக்காக பூமி பூஜை விழா இன்று சின்னக்கடை மணிக்கூண்டு அருகில் நடைபெற்றது. லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் அண்ணா சாலையிலிருந்து கடற்கரை சாலை வரை இருபுறமும் நடைபாதை மற்றும் வடிகால் மேம்பாட்டு பணிக்கு 5,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய சிறப்பு நிதி ஒதுக்கீட்டில் அரசு ஆணை பெறப்பட்டுள்ளது. அதேபோல் லால் பகதூர் சாஸ்திரி வீதிக்கு தெற்கு மற்றும் சுப்பையா சாலைக்கு வடக்கில் உள்ள சாலைகளை மேம்படுத்த 9,56,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய சிறப்பு நிதி ஒதுக்கீட்டிலிருந்து அரசாணை பெறப்பட்டுள்ளது. இரு பணிகளுக்கும் நடைபெற்ற பூமி பூஜை விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையேற்றார். அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, இளநிலை பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் சங்கம் மற்றும் ஸ்ரீ மாருதி கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் தயாராகிவிட்டதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில எழுச்சி மாநாடு தட்டாஞ்சாவடி கமிட்டி மைதானத்தில் நடைபெற்றது. பேராசிரியர் ஜவாஹிருல்லா, தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், எம்பி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் அனிமா தமிழன், மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்து பேசினர். இதில் மாநாட்டில் பங்கு பெற்ற பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுவையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் தயாராகிவிட்டதாகவும் மக்கள் மனதில் மௌன புரட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுவையில் மாநில வக்ஃபு வாரியத்தை அமைக்காமல் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு வஞ்சிக்கிறது. AFT, பாரதி கூட்டுறவு, சர்க்கரை ஆலை, பாசிக் உள்ளிட்ட 19 அரசு சார்பு நிறுவனங்களை மூடிவிட்டன. ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஆட்சி மாறும், அப்போது நிச்சயமாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வரும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துறைமுகத்தை செயல்பட விடாமல் தடுக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வளர்ச்சி திட்ட பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினருமான AKD ஆறுமுகம் ஆகியோர் பூமி பூஜை செய்து வளர்ச்சி பணி திட்டங்களை துவக்கி வைத்தனர். அதன்படி மேட்டுப்பாளையம் 4 முனை சந்திப்பிலிருந்து ஐயங்குட்டிப்பாளையம் வரை 6,83,00,000 ரூபாய் மதிப்பில்
யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளையும், கடகநேரி சுற்றியுள்ள நடைபாதை புதுப்பிப்பு, மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் சிறுவர் பூங்கா அமைத்தல் ஆகிய பணிகள் 1,47,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்விழாவில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற அத்வைதா நிகழ்ச்சியில் பிரபல பாடகர் கிறிஸ் கலந்து கொண்டு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியை வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அத்வைதாவின் முதல் நாள் நிகழ்வு ஒரு மாபெரும் வெற்றி நிறைந்த நிகழ்வாக மிகுந்த உற்சாகத்துடன் துவங்கியது. இதில் மாணவர்கள் தீவிரமாக பங்கேற்றனர். மேலும் முழு வளாகமும் உற்சாகத்தில் நிரம்பி இருந்தது. இசைக்குழுக்களின் அணிகள் அற்புதமான நிகழ்ச்சிகளை வழங்கி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். ஒவ்வொரு தருணத்தையும் மாணவ மாணவிகள் ரசித்தது தங்களுக்கு பிடித்த இசைக்குழுக்களுக்கு உற்சாகமாக அமைந்தது. இதன் தொடர் நிகழ்வாக நேற்றிரவு பிரபல பாடகர் கிறிஷின் இசை நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மின்னூட்டமான டிஜே இரவுடன் இந்த நாள் முடிவடைந்தது. அனைவரும் இசையை ரசித்து முழு ஆற்றலுடன் நடனமாடினர். இது ஒரு மறக்க முடியாத இரவாக அமைந்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு எஸ் மீடியா சேனல் மீடியா பார்ட்னராகவும் இருந்தது செயல்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியான சின்ன வாய்க்கால் வீதியில் புதிதாக மேம்படுத்தப்பட்டு இருபுறமும் உள்ள சாலைகளை அகலப்படுத்தியதுடன் பாதாள சாக்கடையை மறுசீரமைப்பு செய்யும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியான சின்ன வாய்க்கால் வீதி காந்தி வீதி முதல் அண்ணா சாலை வரை வாய்க்காலை புதிதாக மேம்படுத்தப்பட்டு இருபுறமும் உள்ள சாலைகளை அகலப்படுத்தியதுடன் பாதாள சாக்கடையை மறுசீரமைப்பு செய்யும் விதமாக புதிய கழிவுநீர் கிணறுகள் கட்டி அதற்கேற்ப கழிவுநீர் குழாய்கள் அமைத்து வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல இருபுறமும் அலங்கார மின்விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏறக்குறைய 40 லட்சம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டப்பிரிவு மூலம் இருபுறம் சாலைகளை இணைக்கும் விதமாக மேல்மட்ட நடைபாதை அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா சின்ன வாய்க்கால் வீதியில் காந்தி வீதிக்கும் பாரதி வீதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் கழக தலைவருமான நேரையன்ற குப்புசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த பொதுப்பணித்துறை நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், பொறியாளர்கள், மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர்கள், மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், மகளிர் அணியினர்கள் மற்றும் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தலைமையில் பெண்கள் சுயதொழில் புரிய நிதி உதவி வழங்குவதற்காக 25 பேர் தேர்வு செய்யும் நேர்காணல் நடத்தப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆணைப்படி புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர் சுயதொழில் புரிய 25 மகளிருக்கு தலா 10,000 ரூபாய் விகிதம் 2,50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான பரிசீலனை மற்றும் நேர்காணல் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி, வீரராகு தலைமைகள் மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் உள்ள பிரபாதேவி இல்லத்தில் நடைபெற்ற நேர்காணலில் 2026 ஜனவரி மாதத்திற்கான விண்ணப்பங்கள் வழங்கியவர்கள் கலந்து கொண்டனர். இதில் அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து நேர்காணல் நடத்தப்பட்டது. பின்னர் இவர்களுக்கான நிதி உதவி விரைவில் வழங்கப்பட உள்ளது. முன்னதாக நேர்காணலை LJK மகளிர் அணி துணைத் தலைவிகள் வழக்கறிஞர் கிருத்திகா தேவி, ஓய்வு பெற்ற செவிலியர் பங்காரு அம்பாள், லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி மாநில செயலாளர் சங்கீதா, பேராசிரியர் ராஜேஸ்வரி ஆகியோர் செய்தனர். மாநில அந்தஸ்து பெற தவறிய ரங்கசாமி, நாராயணசாமி இரு சாமிகளுக்கும் தேர்தலில் மக்கள் பாட புகட்டும் என RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி கூட்டத்தில் RL வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி நிர்வாக செயற்குழு கூட்டம் மாநில மகளிர் அணி தலைவி வாசுகி ஸ்ரீராமமூர்த்தி தலைமையில் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில மகளிர் அணி துணைத் தலைவி ரூபினி, பொதுச் செயலாளர் கீதா, பொருளாளர் லட்சுமி பிரியா, செயலாளர் அமுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் சிவகுமார், கோமதி சங்கரன், சுப்பிரமணி, கவிதா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைத்து மகளிர் அணி மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கும் மாநில மகளிர் அணி தலைவி வாசுகி பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். பிறகு கூட்டத்தில் பேசிய தலைவி வாசுகி, காற்றாலைகள் ரக்கைகள் நன்றாக சுற்றினால்தான் நல்ல காற்று கிடைக்கும். அதே போல மகளிர் அணி நிர்வாகிகள் காற்றாலையின் இறக்கைகள் போன்று RLB மக்கள் முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டால்தான்
கழகத்தை மக்கள் மத்தியில் சென்று சேர்க்க முடியும் என்று கூறினார். மேலும் RL வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது புதுச்சேரி தற்போது போராட்ட களமாக காட்சியளிப்பதாகவும், அதற்கு காரணம் புதுச்சேரிக்கென்று தனி மாநில அந்தஸ்து இல்லாததே காரணம், அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க தவறிய ரங்கசாமி நாராயணசாமி ஆகிய 2 சாமிகளையும் வீட்டிற்கு அனுப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாநில மகளிரணி நிர்வாக மற்றும் செயற்குழு கூட்டத்தில் புதுச்சேரி மக்கள் பிரச்சனைகள் மற்றும் அரசின் நடவடிக்கைகள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. RL வெங்கட்ராமன் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவருக்கு மகளிரணி சார்பாக நன்றி தெரிவித்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த விஷயத்தில் புதுச்சேரி அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. மேலும் ரெஸ்டோ பார்களை முழுமையாக மூட வேண்டும் என்றும், இல்லையில் கழகத்தின் தலைமையை கலந்து கொண்டு போராட்டம் நடத்துவது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. மாநில மகளிர் அணி கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகளிர் அணி துணை செயலாளர் ஜெயபிரியா நன்றி கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி, லெகசி மற்றும் ஆர்கோ ஹெல்த் கிளினிக் இணைந்து புதுச்சேரி குரும்பாம்பட்டு ஹவுசிங் போர்டு குடியிருப்பு நலசங்கத்தின் ஒத்துழைப்புடன் மருத்துவ முகாமை நடத்தியது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி, லெகசி மற்றும் ஆர்கோ ஹெல்த் கிளினிக் இணைந்து புதுச்சேரி குரும்பாம்பட்டு ஹவுசிங் போர்டு குடியிருப்பு நலசங்கத்தின் ஒத்துழைப்புடன் இன்று காலை 9 மணி முதல் 4 மணி வரை புதுச்சேரி சமுதாய நலக்கூடத்தில் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமை நடத்தியது. இந்த முகாமை திட்ட தலைவர் ரோட்டரியன் சரவணனால் ஏற்பாடு செய்யப்பட்டு மாவட்ட உதவி ஆளுநர் ரோட்டரியன் டாக்டர் கந்தன் முன்னிலையில் கிளப் தலைவர்கள் ரோட்டரியன் பழனி தலைமையில் மாவட்ட முன்னாள் ஆளுநர் ரோட்டரியன் PDG செல்வநாதன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு அரசு மாவட்ட தொற்றுநோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணுகுமாரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு உரையாற்றினார். முகாமில் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் பரிசோதனை, முழுமையான இரத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பெண்களுக்கான சிறப்பு பரிசோதனை, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை, மார்பக பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் தேவையானவர்களுக்கு மருத்துவர் ஆலோசனையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 2981 மண்டல செயலாளர் ரோட்டரியன் கருணாநிதி, பொருளாளர் ரோட்டரியன் மனோகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குருமம்பட்டு நலசங்க தலைவர் முருகவேல், ரமேஷ், செயலாளர் சரவணன், பொருளாளர் ரகுமான் ஆகியோர் முகாமை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். செயலாளர் ரோட்டரியன் ரகுவரன் நன்றி உரை வழங்க பெருமளவிலான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகள், பரிசோதனைகள் பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் யாக்டோ நிறுவனத்தின் உள்ளே சிலர் அத்துமீறி நுழைந்து அங்கு பணிபுரியும் ஊழியர்களை சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகர் அருகே யாக்டோ பவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பில் ஜவஹர் நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே 4 ஆண்டுகளாக மதிய நேரங்களில் அன்னதானம் வழங்குவது வழக்கம். இந்நிலையில் நேற்று சனிக்கிழமையன்று மதியம் வழக்கம் போல யாக்டோ நிறுவனத்தின் ஊழியர் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது பாவலர் நகரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மது அதிக அளவில் குடித்துவிட்டு வந்து அன்னதானம் வழங்கிய ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டார். அப்போது ஆபாச வார்த்தைகளில் ஆறுமுகம் பேசியதால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. சாதனை தொடர்ந்து இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். பிறகு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆறுமுகத்தின் மகன் மற்றும் நண்பர்கள் சிலர் யாக்டோ நிறுவனத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு பணியில் இருந்த ஊழியரை சரமாரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கலையரசு தகவலின் அடிப்படையில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் முத்துக்குமார் முன்னிலையில் உதவி ஆய்வாளர் கலையரசு தலைமையில் இரு தரப்பிடமிருந்து புகாரை பெற்று தீவிர விசாரித்து கண்காணித்து கேமரா காட்சிகளை வைத்து யாக்டோ நிறுவனத்துக்குள் அத்துமீறி நுழைந்து ஊழியரை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் காவல் நிலையத்தை அணுக வேண்டுமே தவிர சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு நிறுவனங்களுக்குள் அத்துமீறி நுழைந்து பணியில் இருக்கும் ஊழியரை தாக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி புதுச்சேரி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சிகள் லேப்ரடார், பொமேரியன், ஹன்சி, டெஷ்கன், டால்மேஷியன், டாபர்மேன் மற்றும் பெர்ஷியன் பூனை வகைகள் பங்கேற்றது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நாய் மற்றும் பூனை கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சிகள் லேப்ரடார், பொமேரியன், ஹன்சி, டெஷ்கன், டால்மேஷியன், டாபர்மேன் நாட்டு வகை நாய்கள் உட்பட 21 வகையான நாய்களும் பெர்ஷியன் உள்ளிட்ட பல்வேறு வகை பூனைகளும் பங்கேற்றன. இந்த கண்காட்சிகள் நாய்களுக்கு நடைபயிற்சி,
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக சிட்டி என்ற நாய் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசை தட்டி சென்றது. இதற்கான பரிசளிப்பு விழாவில் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் பரிசுகளை வென்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த விழாவில் துறையின் செயலாளர் யாசிம் முகமது சௌத்ரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நாய் மற்றும் பூனைகள் கண்காட்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த நாய் மற்றும் பூனையுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி மாநில பாமக மண்டல நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கவுண்டன்பாளையம் வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் சத்யா, கிழக்கு மண்டல அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன், வடக்கு மண்டல அமைப்பாளர் வடிவேல், மேற்கு மண்டல அமைப்பாளர் மதியழகன் தலைமை தாங்கி கூட்டத்தில் மாநில மகளிர் அணி தலைவர் வெர்ஜியா, மாநில இளைஞர் அணி தலைவர் சேகர், கிழக்கு மண்டல துணை அமைப்பாளர் முருகன், பாண்டியராஜன், சரவணன், ஜானகிராமன், பாண்டுரங்கன், பாண்டிதுரை, முனுசாமி, தொகுதி தலைவர்கள் சந்தோஷ்குமார், சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் தொகுதி வாரியாக கூட்டங்கள் நடத்தி கட்சியை வலுப்படுத்துவது, கட்சி நிர்வாகிகள் ஒற்றுமையாக செயல்பட்டு கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதலியார்பேட்டையில் வரும் 17ஆம் தேதி நடக்கும் கிழக்கு மண்டல அலுவலக திறப்பு விழாவில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. நமது மக்கள் கழகம் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நமது மக்கள் கழக தலைவர் நேரு தலைமையில் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழக பொறுப்பாளரும் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளருமான விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் நபராக ஓடோடி நின்று பல சமூக சேவைகளை செய்து வருகிறார். மேலும் இன்று கவுண்டன்பாளையம், குண்டப்பாளையம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளரும் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் முன்னிலையிலும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் முத்தரத்தின் அரங்கம்பள்ளி தாளாளர் கராத்தி சுந்தர்ராஜன், தொழிலதிபர் ரஞ்சித் குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், கவுண்டம்பாளையம், குண்டுபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆரோவில் அருகே அங்காளம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் உள்ளிட்ட 6 வகை அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று தேர்வு செய்யப்பட்ட 3 பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர், எலும்பிச்சை, மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட 6 வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்துள்ளனர். மேலும் விழா முடிவில் பக்தர்களுக்கு கோவில் சார்பில் 1000 பேருக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சிகள் மாணவர்களின் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாக துவக்கி வைத்தார். பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் டாக்டர் ஏஞ்சலின் தேவகுமாரி மற்றும் ஆல்பா பொறியியல் கல்லூரி தலைமை கல்வி மற்றும் நிர்வாக அலுவலர் டாக்டர் தீபிகா தினேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் நடுவர்களாகவும் கலந்து கொண்டனர். மாணவர்கள் தங்களின் அறிவியல் மற்றும் கணித திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு மாதிரிகள் மற்றும் புதுமையான படைப்புகளை காட்சிப்படுத்தினர். பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சுமார் 750 படைப்புகளை வழங்கினர். மாணவர்கள் தங்களது படைப்புகளை தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் விளக்கினர். அறிவியல் படைப்புகளான மழைநீர் சேகரிப்பு, நீர் சுத்திகரிப்பு முறை, சூரிய குடும்பம், மனித உடல் அமைப்பு, மின்சாரம், பசுமை சூழல் பாதுகாப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி, தகவல் தொடர்பு சாதனங்கள், போக்குவரத்து சாதனங்கள், எரிமலை குழம்பு, காய்கறி மற்றும் பழங்களின் வகைகள், நீர் சுழற்சி முறை, காற்றாலை, மிருகக்காட்சி சாலை விதிகள், சூரிய குடும்பம், உணவின் முக்கியத்துவம், பங்கு எண்கள், தசம எண்கள், ரோமன் எண்கள், அளவியல் 2D 3D வடிவங்கள், கோணம் வகைகள், நேர்கோணம், கூர்கோணம், பெருங்கோணம், பரப்பளவு மற்றும் சுற்றளவு, பிரமிடம் மற்றும் உருளை மாதிரி, பைதகோரஸ் கோட்பாடு, மாயசதுரம்,
கணித புதிர்கள், அபாக்கஸ் மாதிரி எண்ணியல் வடிவங்கள், பிபோனாச்சி வரிசை போன்ற பல தலைப்புகளில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகு மாணவர்களின் முயற்சியை பாராட்டி அனைவரையும் வாழ்த்தினார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் ஞானசேகரன் பிறந்தநாள் விழா சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் தானம்பாளையம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் ஞானசேகரனின் 73வது பிறந்த நாள் விழா நேற்று அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் மணவெளி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி, திருமால், பல்லவராஜன், பாஜக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திவேல், எஸ் குமரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,460 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 277 ரூபாய். புதுச்சேரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதல்வர் ரங்கசாமி சந்திப்பு. என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகள் பங்கீடு. 5,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டு நடைபாதை மற்றும் வடிகால் அமைக்கும் பணி முதல்வர் துவக்கி வைப்பு. ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஆட்சி மாறும், அப்போது நிச்சயமாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வரும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சு. புதுவையில் நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சி. அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசை தட்டிச் சென்ற நாய் சிட்டி.